10th standard maths 3rd chapter algebra exercise 3.14 ல first question பார்க்கலாம். Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிற சம் இருக்கு இல்லையா, அந்த சம்மை வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எழுத சொல்றாங்க. சரியா? First question, alpha by 3 beta plus beta by 3 alpha. இப்போ LCM எடுக்கணும். டினாமினேட்டர் பாருங்க, இங்க 3 பீட்டா இருக்கு, இங்க 3 ஆல்ஃபா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் LCM எடுத்தா என்ன வரும்? 3 வரும். அப்புறம் இந்த ஆல்ஃபா பீட்டாவை எழுதணும். அப்ப 3 ஆல்ஃபா பீட்டா தான் நம்மளுக்கு LCM. சரியா? இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் பாருங்க, 3 பீட்டா இருக்கு, இந்த இடத்துல 3 ஆல்ஃபா பீட்டா இருக்கு LCM. அப்ப எது இல்ல? ஆல்ஃபா தான் இல்ல. அப்போ இங்க நியூமரேட்டர் ஆல்ஃபாவை ஆல்ஃபாவால மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். பிளஸ் இங்க வந்து 3 ஆல்ஃபா இருக்கு, இங்க LCM 3 ஆல்ஃபா பீட்டா, பீட்டா இல்ல டினாமினேட்டர்ல, அதனால பீட்டாவால இங்க மல்டிப்ளை பண்ணும். அப்ப பீட்டா இன்டு பீட்டா என்ன வரும்? பீட்டா ஸ்கொயர் வரும். நம்மளுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா கிடைச்சிருக்கு. உங்க புக்ல வந்து பேஜ் 120ல இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இதை எழுதும். பை 3 ஆல்ஃபா பீட்டா. புரிஞ்சுதா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஆன்சர்ல பாருங்க, நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு, ஆல்ஃபா பீட்டா இருக்கு. இந்த டேர்ம்ல தானே எழுத சொல்லியிருக்காங்க, அதனால இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் கொஸ்டின், 1 by alpha square beta plus 1 by beta square alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து டினாமினேட்டர் பாருங்க, இதோட LCM எடுக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆல்ஃபா இருக்கு. அப்ப அது ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இங்க பீட்டா ஸ்கொயர் பீட்டா இருக்கு, அப்ப பீட்டா ஸ்கொயர் வரும். அப்ப LCMல என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரும். இப்போ டினாமினேட்டர்ல இந்த இடத்துல பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இருக்கு, இந்த இடத்துல LCM ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீட்டாவால மல்டிப்ளை பண்ணாதான் இந்த LCM வரும். அப்போ நியூமரேட்டரையும் பீட்டாவால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்டு பீட்டா என்ன வரும்? பீட்டா. பிளஸ் இங்க அதே மாதிரி தான், இங்க பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் கரெக்டா இருக்கு, ஆல்ஃபா இங்க இருக்கு, இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. அதனால இங்க ஆல்ஃபால மல்டிப்ளை பண்ணாதான் ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். அப்போ நியூமரேட்டரையும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? ஆல்ஃபாவால மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 இன்டு ஆல்ஃபா என்ன வரும்? ஆல்ஃபான்னு வரும். சரியா? இப்போ இந்த பீட்டா பிளஸ் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மாத்தி எழுதலாம். சரியா? பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை அப்படியே எழுதிக்கணும். இந்த இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நாம வந்து ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். சரியா? இதுதான் ஆன்சர். செகண்ட் சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் கொஸ்டின், 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ 3 பீட்டா மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 3 ஆல்ஃபா இன்டூ 3 பீட்டா என்ன வரும்? 3 இன்டூ 3 9 வரும். 9 ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் 3 ஆல்ஃபா இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 3 ஆல்ஃபா. அடுத்தது மைனஸ் 1 இன்டூ 3 பீட்டா மைனஸ் 3 பீட்டா. மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 1 வரும். ஈக்குவல் டு 9 ஆல்ஃபா பீட்டா. இது ரெண்டுத்துலயும் மைனஸ் 3 இருக்கு இல்லையா காமனா, அதனால மைனஸ் 3 வெளியே எடுக்கிறோம். அப்ப இதுல என்ன இருக்கும்? ஆல்ஃபா இருக்கும், பிளஸ் இதுல பீட்டா இருக்கும், பிளஸ் 1. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. இதுதான் ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்த் கொஸ்டின், ஆல்ஃபா பிளஸ் 3 பை பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் 3 பை ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா LCM எடுக்கணும். LCM எடுத்தா இங்க டினாமினேட்டர்ல இங்க பீட்டா இருக்கு, இங்க ஆல்ஃபா இருக்கு. அப்போ LCM என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஆல்ஃபா பிளஸ் 3 இன்டூ ஆல்ஃபா பிளஸ்
beta into beta plus 3 equal to, இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணோம், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 3 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3 3 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இதை பக்கத்தில் எழுதிக்கணும் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது, இங்கே 3 பீட்டா இருக்குது, இது ரெண்டுத்துலேயும் 3 காமனாக எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே வந்து பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இதான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?